ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கோமதி கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு கடைக்கு போகிறத பார்த்துட்டு மீனாவும் ராஜியும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, காலில் நல்லா சுடு தண்ணியெல்லாம் வச்சு ஒத்தரம் கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு காந்திமதி கேட்குறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா கோமதி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, சொந்த பிள்ளைங்களே என்னை வந்து சாப்பாட்டுக்காகவும் வேலைக்காகவும் தான் இருக்கிறேன்னும் போது அப்போ நான் என்னம்மா பண்ணுவேன், எனக்கு இப்படி தானே பண்ண தோணும் அப்படின்னும் போது மீனாவும் ராஜியும், அத்தை நாங்களாம் உங்களை ஒன்றா அப்படி நினைக்கலன்னு உங்களை நான் சொன்னேன்னா, நான் என் பசங்களை தாண்டி சொன்னேன், உங்களை சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அரசி வந்து இவங்களுக்கு வந்து காலில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது சொல்கிறாங்க, அரசி கோமதியை பார்த்து, அம்மா நீ இல்லாத போது இந்த வீட்டில் எதுவுமே எங்களால் பண்ண முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. பாண்டியனா வந்து இந்த மாதிரி புலம்புறாரு, நடக்கிறா நம்ம அவார்டு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கா அவங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கால் வலின்னா என்னை எழுப்பு, நான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, கதிரும் ராஜி வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கதிர் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு நல்லா படிச்சிரு, ஏன்னா நீ 3 நாளாக வந்து நோட்டையே தொடலை, படிக்கவும் இல்லை, ஏன்னா வீட்டில் அவ்வளோ பஞ்சாயத்து நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ராஜி தூக்கம் வருதுன்னுவாங்க. அப்போ கதிர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்த ராஜி வந்து ரொம்ப மெய் மறந்து கதிரை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.